இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் சிறு துன்பம் ஏற்பட்டால் கவலைக்கு உட்படுத்தப்படுகிறோம். இதனால் தான் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, தன்னோடு உள்ளவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பல நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் தவறை சுட்டி காட்டுகிறார். அதே நேரம் அந்த மக்களுக்காக கடவுளிடம் அவர் பரிந்தும் பேசுகிறார். இருப்பினும் அவரை கொலை செய்வதற்கு அந்த மக்கள் தயாராவதை பார்க்க முடிகிறது. இங்கே இறைவாக்கினர் எரேமியா தன்னை முழுமையாக கடவுளிடம் ஒப்புக் கொடுத்துவிட்டு தன் பயணத்தை தொடர்கிறார். இந்த உலகில் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் துன்பங்கள் இயல்பானது. ஆனால் நல்லது செய்த துன்பங்கள் வரும்போது இறைவன் நம்மை அதிலிருந்து காப்பார் அல்லது நமக்கு தைரியத்தை கொடுப்பார். அதற்குத்தான் நாம் நம்மை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் பதவிக்கான போராட்டம் நிகழ்வதை பார்க்க முடிகிறது. யாக்கோபு மற்றும் யோவானின் தாய் இயேசுவிடம், நீர் ஆட்சி புரியும் போது என்னுடைய பிள்ளைகளை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர்த்தும்படி கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, அது தந்தையின் விருப்பம் படிதான் நிகழும் என்கிறார். இங்கே யார் இயேசுவின் அருகில் அமர்வது என்ற ஒரு போட்டி இந்த சீடர்களிடையே இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அதிகார போட்டி என்பது யார் அவர்களில் அடுத்த தலைவர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமைகிறது. இன்றைய குடும்பங்களில் சகோதர சகோதரிகளிடையே சொத்துக்களுக்காக சண்டையிடுவது போல அமைகிறது இந்த நிகழ்வு. ஆனால் இயேசு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்திலும் உங்களால் குடிக்க முடியுமா? இங்கே இயேசு தனது பாடுகள், துன்பம், மரணம் இவற்றை முன்னறிவிக்கிறார். அதாவது, நீங்கள் என்னை பின்பற்றி வர வேண்டுமென்றால் முட்களின் மீது நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் உயிரை துச்சமென நினைக்க வேண்டும். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கையோடு அதை தாங்கி நிற்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நாம் இயேசுவின் கிண்ணத்தில் பங்கெடுக்கின்றோம். இறுதியாக கூறுகிறார், உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். காரணம், இந்த உலகை பொறுத்தவரையில் பணம், பதவி, செல்வம் உள்ளவர்கள் பெரியவர்கள் என கணக்கிடப்படுகிறார்கள். ஆனால் இறைவனை பொறுத்தவரையில் தாழ்ச்சி உள்ளவர்கள், பிறருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் முதன்மையானவர்கள். இதை நமது குடும்பங்களிலும் பார்க்கலாம். எந்த தாய் தந்தையர் தன் பிள்ளைகளோடு நேரம் செலவிடுகிறார்களோ அவர்களை அவர்களுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் வைப்பார்கள். அவருடைய உள்ளத்திலும் உயர்ந்து நிற்பார்கள். எந்த தாய் தந்தையர் தன் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவு செய்துவிட்டு அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கவில்லையோ அவர்கள் தங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள். சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.